ஓகே போட்டேன். அந்த கர்மாந்திரம் நானே, நீ வேற சாரது. ప్రింట్ ఆర్డర్ అండి. ஓகே இப்ப தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, இதுல நம்ம வந்து இந்த பேஜ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரள வாக்கியானினா சிம்பிள் சென்டென்சஸ் அர்த்தம். சோ கிருஷ்ணஹ, ஐயோ என்ன பண்ணனே தெரியலையே. கிருஷ்ணஹ கிருஹம் ஆகச்சதி, கிருஷ்ணன் வீட்டிற்கு திரும்பி வருகிறான். கிருஷ்ணஹ வீட்டிற்கு திரும்பி வருகிறான். ஆகச்சதினா கம்மிங் பேக் டு ஹிஸ் ஹவுஸ். கிருஷ்ணா கம்மிங் பேக் டு ஹிஸ் ஹவுஸ். இதுல நல்லா பாருங்க, புல்லிங்கம் எப்பயுமே அகாராந்திர இந்த மாதிரி விசர்க்கம் வச்சு அகாராந்தத்துல இருக்கும். கிருஷ்ணஹ. கிருஹம் எப்பயுமே நடுவுல இருக்க கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து எப்பயுமே இம்முன்ற மாத்திரையில தான் முடியும். கிரகம் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிரதமா விபக்தியில இது இருக்கும். இது வந்து த்விதியா விபக்தியில கிரகம்ன்றது இருக்கும். த்விதியா விபக்தின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க குழம்பிக்காதீங்க, இப்ப உங்களுக்கு அதோட அவசியம் கிடையாது. அடுத்தது, இந்த பையன் என்ன பண்றாரு? இவரு சம்ஸ்கிருதத்தை எழுதுறாரு போர்ட்ல இல்லையா? ரமேஷக சம்ஸ்கிருதம் எதை எழுதுகிறார்? சம்ஸ்கிருதத்தை எழுதுகிறார். சம்ஸ்கிருதம் லிக்கதி. ரமேஷக சம்ஸ்கிருதம் லிக்கதி. சோ கர்த்தா கர்ம கிரியா. ரமேஷ் சம்ஸ்கிருதத்தை எழுதுகிறான். செயல், இது செயல், இது செய்வது, செயலை செய்கிறான் இல்லையா? சம்ஸ்கிருதம்ன்றது செயல், அதை லிக்கதி அப்படின்றது verb, எழுதுகிறான், கிரியாபதம். அடுத்தது கோபிகா. கோபிகா சித் கீதம் காயதி. கோபிகான்னா பாடகின்னு அர்த்தம். பாடகி பாட்டை, கீதம்னா பாட்டை, காயத்தினா பாடுகிறாள். சோ இதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது ஆஞ்சநேயக பர்வதம் நயதி. ஆஞ்சநேயர் மலையை நயதி அப்படின்னா கொண்டு போறார், செல்கிறார், எடுத்து செல்கிறார். ஆஞ்சநேயக பர்வதம் நயதி. ஆஞ்சநேயக ஆண்பால். இதுல எது ஆண்பால்? தட் இஸ் புல்லிங்கக ஸ்திரீலிங்கக. இந்த 4 வார்த்தைக்கு நம்ம சொல்லலாமா? முதல்ல கிருஷ்ணஹ கிருஹம் ஆகச்சதில கிருஷ்ணஹன்றது என்ன? புல்லிங்க சப்தக. ஓகேவா? ரமேஷன்றது புல்லிங்க சப்தாக. கோபிகான்றது ஸ்திரீலிங்க சப்தாக. ஆஞ்சநேயன்றது புல்லிங்க சப்தாக. ஓகேவா? ஓகேவா? அடுத்தது சேவகக. சேவகன வேலை செய்பவர். போஜனம் சாப்பாட்டை, ஆனயதி கொண்டு வருகிறார். சேவகக போஜனம் ஆனயதி. சோ சேவகக அப்படின்றது புல்லிங்க சப்தக. இதே அங்க ஒரு பொண்ணு இருந்திருந்தானா சேவிகா அப்படின்னு போட்டிருப்போம். ஓகேவா? சேவகக போஜனம் சாப்பாட்டை ஆனயதி கொண்டு வருகிறார். ராதா ஜலம் பிபதி. ராதான்றது என்னது? ஸ்திரீலிங்க பதம். என்ன செய்யறா? தண்ணீரை பிபதி குடிக்கிறாள். ராதா ஜலம் பிபதி. இதுல கர்த்தா யாரு, கிரியா யாது, கர்ம பண்ண இது என்னன்னு கோதா சொல்ல போறான். கோதா ராதான்றது என்ன? ஸ்திரீலிங்கா. இது ராதான்றது என்னது? கர்த்தாவா கர்மவா கிரியாவா? கர்த்தா, செயல் செய்பவர். ஜலம்ன்றது என்ன? கர்ம.
பிபத்தின்றது கிரியாபதம். சோ ஒரு சென்டென்ஸ்னா கர்த்தா கர்ம கிரியாபதம் 3 இருக்கணும். ஓகேவா? இப்ப சும்மா சின்ன சின்ன வேர்ட்ஸ் இதெல்லாம். இப்ப பார்க்கலாமா? யுவகஹ. யுவகஹ அப்படின்னா என்னன்னா இளைஞன். இதுவும் புல்லிங்க சப்தக. கச்சதி. கச்சதினா போகிறான், செல்கிறான். யுவகஹ கச்சதி. அதே யுவகஹ ஆகச்சதி திரும்பி வருகிறான். போகிறான், வருகிறான். யுவகஹ ஆகச்சதி. அதே மாதிரி பாருங்க, யுவகஹ என்ன பண்றான் இந்த இடத்துல? படிக்கிறான். பட்டத்தி. யுவகஹ என்ன பண்றாரு? லிக்கதி. எழுதலாம். இதெல்லாம் என்னத்துக்கு மூடுறீங்க? பரவாயில்ல, எழுதுங்க, பிராக்டிஸ் ஆகும். யுவகஹ காததி. யுவகஹ அப்படின்றது இளைஞர். யுவகஹ எது புரியல கோதா? ராதா ஜலம் பிபதி. ராதா தண்ணீரை குடிக்கிறாள். பிபதி அப்படின்றது குடிக்கிறாள். குடிச்சுட்டு இருக்கா. பிரசன்ட் டென்ஸ். ராதான்றது ஒரு பெண். ஜலம்ன்றது தண்ணீர். தண்ணீரை குடிக்கிறாள். ராதான்றது கர்த்தா. அவதான் யார் செயல் செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தான்னு சொல்லுவோம். எந்த செயல்ன்றது ஜலம். செய்கிறாள் இருக்கா இல்லையா? என்ன செய்யறா? குடிக்கிறாள். அது வெர்ப். சோ கர்த்தா கர்ம கிரியா. இதையும் சேர்த்து. யுவகஹ யுவகஹ பட்டதி. யுவகஹ லிக்கதி. யுவகஹ காததி சாப்பிடுகிறார் இளைஞர். யுவகஹ பிபதி குடிக்கிறார். யுவகஹ உபவிஷதி உட்காருகிறார். யுவகஹ உத்திஷ்டதி எழுந்திக்கிறார். தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். உத்திஷ்டதி. ஹே பாலக உத்திஷ்ட. அம்மா சொல்லுவாள்ல, ஹே கோதாகிரஜக உத்திஷ்ட எழுந்துரு. காலையில எழுந்துருன்னு சொல்றோம் இல்லையா? பசங்களை எப்படி சொன்னோம்னா உத்திஷ்ட. அது லோட்ல காரத்துல சொல்லுவோம் பசங்களை சொல்லும் போது. ஏ எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம். யுவகஹ பஷ்யதி. இளைஞன் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? கட்டீம் பஷ்யதி. கட்டி கை கடிகாரத்தை. கை கடிகாரம்னா கரகட்டின்னு அர்த்தம். கரகட்டீம் பஷ்யதி. யுவகஹ வதத்தி பேசுகிறார். போன்ல. எங்க பேசுறாரு? தூரவாணீம் வதத்தி. சோ யுவகஹ உபவிஷதி உத்திஷ்டதி வதத்தி பஷ்யதி. எழுதியாச்சா? இல்ல, நீ அப்புறம் எழுது. நான் உனக்கு தரேன், புக்கு தரேன். அடுத்தது யுவகஹ நயத்தி. நயத்தினா கொண்டு போறார். யுவகஹ ஆநயத்தி கொண்டு வரார். எடுத்து செல்கிறார். திரும்பி எடுத்துட்டு வரார். பிரிங் பேக். ஆநயத்தினா பிரிங் பேக், திருப்பி எடுத்துட்டு வரார். யுவகஹ கிரீடத்தினா விளையாடுகிறார். இளைஞர் விளையாடுகிறார். யுவகஹ தாவதி அப்படின்னா ஓடுகிறார். யுவகஹ ஸ்தாபயதி. ஸ்தாபயத்தினா போடுகிறார். பைசாவை உண்டியில போடுறாரு இல்லையா? தனம் ஸ்தாபயதி. டு புட். யுவகஹ ஸ்வீகரோதி. ஸ்வீகரோத்தினா அவர் எடுத்துக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு? புக் எடுக்கிறார். யுவகஹ புஸ்தகம் ஸ்வீகரோதி. எழுதிட்டீங்களா? இப்ப எழுது. இப்ப ஏதோ உனக்கு தட்டுறேன். இப்ப அபியாசக 2 கோதா முடிக்கட்டும். யுவகஹ கிரீடதி. யுவகஹ தாவதி. யுவகஹ ஸ்தாபயதி. யுவகஹ ஸ்வீகரோதி.
எடுத்துக்கிறது. எல்லாருக்குமே ரிசிப்ட் வந்திருக்கும் உடனேவே மெயிலுக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொடுத்திருக்க மாட்டாங்க, அதை அனுப்புவாங்க. நான் பேசணும், நான் பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் ரிஜிஸ்ட்ரேஷன். இப்ப நம்ம வந்து அபியாசக 2 பார்க்கலாம். சஹ அப்படின்றது புல்லிங்க சப்தம். அங்க தூரத்துல இருக்கிறவங்கள அவன் அவர் அப்படின்னு தூரத்துல இருக்கிறவங்களை குறிக்கிறதுக்கு சஹ யூஸ் பண்ணும். தூரத்துல இருப்பாங்க, ஆனா தூரத்துல கண்ணு கெட்டிய தூரத்துல இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்ணு கெட்டிய தூரத்துல இருக்கிறவங்கள சஹன்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் அவன் போகிறான். சஹ கச்சதி. சஹ ஆகச்சதி, அவன் வருகிறான். சஹ பட்டதி, அவன் படிக்கிறான். உங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியற அளவு தூரத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு சஹ யூஸ் பண்ணுவோம். இது புல்லிங்க சப்தத்துக்கு சஹ. இதே ஸ்திரீலிங்கத்துக்கு சா அப்படின்னு யூஸ் பண்ணுவோம், அது அப்புறம் பார்க்கலாம். சஹ பட்டதி. சஹ லிக்கதி, அவன் எழுதுகிறான். பேஜ் 4. சஹ காததி. சஹ பிபத்தி. பிபத்தி காதத்தினா சாப்பிடுகிறான், அவன் குடிக்கிறான். அவன் உபவிஷதி. சஹ உபவிஷத்தினா அவன் உட்காருகிறான். சஹ உத்திஷ்டதி, அவன் எழுந்து கொள்கிறான். சஹ பஷ்யதி, அவன் பார்க்கிறான். சஹ வததி, அவன் பேசுகிறான். சஹ நயதி, அவன் கொண்டு போகிறான். சஹ ஆனயதி, அவன் திரும்பி கொண்டு வருகிறான், அவன் கொண்டு வருகிறான். சஹ கிரீடதி, அவன் விளையாடுகிறான். சஹ தாவதி, அவன் விளையாடுகிறான், குதிக்கிறான். கிரீடத்தினா விளையாடுகிறான், தாவத்தினா குதிக்கிறான் இல்ல ஓடுகிறான், எப்படி வேணா எடுத்துக்கலாம். சஹ ஸ்தாபயதி, அவன் போடுகிறான். சஹ நமதி, நம் தாத்துனாலே சேவிக்கிறதுன்னு அர்த்தம், வணங்குகிறான். நமதி, சஹ நமதி. இன்னைக்கு இது போதும், ஏன்னா குழம்பிப்பீங்க. சோ இன்னைக்கு நான் நடத்தினது எல்லாத்தையும் நீங்க வீட்டுல உட்காந்து ஒரு தடவை பார்க்கணும். லிங்கத்ரயம் பார்த்திருக்கோம், இன்னைக்கு புருஷத்ரயம் பார்த்திருக்கோம், காலத்ரயம் பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் வச்சனத்ரயம் பார்த்திருக்கோம். எல்லாமே இதெல்லாம் வந்து அழகா கொஸ்டின்ல வரையும். அதே மாதிரி வித்யாதனம் சர்வதன பிரதானம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் கொஸ்டின்ல வரும்.